நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. 18 சித்தர்களின் வரிசையில் சென்ற பதிவில் அகஸ்தியர் மாமுனிவரை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவதாக, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம், தான் பற்றத் தலைப்படும் தானே. இது திருமூலர் திருமந்திரத்தில் எழுதியது. இன்று நாம் பார்க்க போகும் 18 சித்தர்களில் இரண்டாவது திருமூலர் ஆவார். 12 திருமுறைகளில் திருமூலர் எழுதிய திருமந்திரம் 10ஆம் திருமுறையாகும். இது 3000 பாடல்களை கொண்டது. யோகிகள் பல்லாண்டு காலம் உயிர் வாழ்ந்திருப்பார் என்பது நூல்கள் நமக்கு எடுத்து கூறியவைகள். திருமூலரும் ஒரு யோகி. ஆகவே அவர் தான் கற்ற வித்தையை உலகிற்கு கூறுகிறார். உடல் வேறு, உயிர் வேறு. இவை இரண்டும் ஒன்று சேர்ந்திருந்தால்தான் அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 உறுதி பொருட்களையும் அடைய முடியும் என்ற அந்த உபதேசத்தை திருமூலர் நமக்கு கூறுகிறார். திருமந்திரம் 9 பகுதிகளாக உள்ளது. ஒவ்வொரு பகுதியும் ஒரு தந்திரம் என பெயர் பெறும். திருமூலர் காலத்து தமிழகத்தில் சைவ சமயம் இருந்த நிலைமையை உணர இந்த பதிவு பெரும் உதவியாக இருக்கும். பிரகாய பிரவேசம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். கூடுவிட்டு கூடு பாய்தல் என்பது அதன் பொருள். அதாவது ஓர் உயிர் தான் குடியிருக்கும் உடலை விட்டு நீங்கி மற்றொரு உடம்பினுள் நுழைந்து அவ்வுடம்பிற்கு ஏற்றாற்போல் செயல்படுத்தி அவர்களுள் தானே புகுந்து வாழ்வதுதான் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை. விக்ரமாதித்யன், ஆதிசங்கரர், அருணகிரிநாதர் ஆகியோர் கூடுவிட்டு கூடு பாய்ந்த செய்திகளை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். அதுபோல 33 நாயன்மார்களுள் ஒருவராகிய திருமூலரும் மூலன் என்பவனின் உடம்பில் புகுந்து ஆகம பொருளை கூறியுள்ளார். உயிர் வேறு, உடல் வேறு என்ற தத்துவத்திற்கு கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை ஓர் உதாரணமாக விளங்குகிறது. கைலாய மலையில் நந்தி தேவரின் உபதேசத்தை பெற்ற யோகியில் ஒருவராவார் திருமூலர். அவர் அட்டமா சித்தி பெற்றவர். அவர் அகஸ்தியர் மாமுனிவரிடம் கொண்ட நட்பால் பொதிகை மலையை நோக்கி வந்தார். திருவாடுதுறையை அடைந்தார். அங்கு இறைவனை வணங்கினார். அன்று நின்று அகன்று போகும்போது காவிரி ஆற்றின் கரையில் பசுக்கூட்டம் அழுவதை பார்த்தார். அப்பசுக்கள் மேய்க்கும் மூலன் என்ற இடையன் இறந்து கிடந்தான். யோகியானவர் அப்பசுக்களின் துன்பத்தை போக்க எண்ணினார். தாம் பயின்ற சித்தியினால் அம்மூலன் என்பவனின் உடலில் தம் உயிரை புகுத்தினார். பசுக்கள் மகிழ்ந்தன. திருமூலர் மலையில் அப்பசுக்கள் கூட்டங்கூட்டங்களாக கொண்டு அவற்றின் இருப்பிடங்களில் செல்லச் செய்தார். அவை வழக்கம் காரணமாக தம் வீடுகளுக்கு சென்றன. திருமூலர் ஓரிடத்தில் நின்றார். மூலன் என்ற இடையனின் மனைவி தன் கணவன் இன்னும் வரவில்லையே என்று தேடிக்கொண்டு சென்றாள். தன் கணவன் போல நின்ற யோகியரை பார்த்தாள். அவருக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று எண்ணி அவரை தம் இல்லத்துக்கு அழைத்துச் செல்ல முயன்றாள். முடியவில்லை. அதனால் மனம் கவன்று அவள் இல்லம் திரும்பினாள். அன்று இரவு கழிந்தது. மறுநாள் அவள் தன் கணவனின் நிலையை பலரிடம் கூறி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்து கொண்டிருந்தாள். அவர்கள் திருமூலரிடம் சென்று அவரிடம் இதை பற்றி கேட்டால் தமக்கு ஒரு விடை கிடைக்கும் என்று எண்ணி, அப்போது திருமூலர் யோகத்தில் இருந்ததை கண்டு அவரை மாற்ற இயலாது என்று மூலனின் மனைவியிடம் உரைத்தனர். அவள் பெரிதும் துன்பமடைந்தாள். யோகத்திலிருந்து எழுந்து யோகியார் தாம் வைத்திருந்த உடலை தேடி பார்த்தார். அது கிடைக்கவில்லை. தம் யோக வல்லமையால் இறைவனின் உள்ளத்தை உணர்ந்தார். சிவாகம பொருளை திருமூலர் வாக்கால் கூற வேண்டும் என்பது இறைவனின் திருவுள்ளம். அதனால் தம் உடல் இறைவரால் மறைக்கப்பட்டது என்பதை அறிந்தார். திருமூலர் சாத்தனூரிலிருந்து சென்றபோது இடையர் அவரை பின்தொடர்ந்தனர். அவருக்கு உண்மை உரைத்து திருவாடுதுறையை அடைந்து இறைவரை வணங்கி
கோவிலுக்கு மேற்கில் உள்ள அரச மரத்தின் கீழ் சிவராச யோகத்தில் இருந்து 3000 ஆண்டுகளில் 3000 செய்யுளை இயற்றினார். பின் இறைவனது திருவடி நிழலில் எய்தினார். இதில் முதல் தந்திரம் யாக்கை நிலையாமை, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, காம அடக்கம், அந்தணர் ஒழுக்கம், அரசன் கடமை, அறம் செய்தலின் சிறப்பு, அன்பை வளர்த்தல், பிறருக்கு உதவி செய்தல், கற்றோரிடமிருந்து நூல்களிடமிருந்து அறிவை வளர்த்தல், மனதை விருப்பு வெறுப்புகளுக்கின்றி செல்லவிடாமை போன்ற அறிவுரைகள் தரப்பட்டுள்ளன. இரண்டாம் தந்திரம் அகத்தியர் தென்னாடு போந்தமை, சிவனுடைய 8 வீர செயல்கள், லிங்கத்தின் தோற்றம், தக்க யாகம், பிரளயம் பற்றிய புராண கதைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் சிவனுடைய 5 தொழில்களும், சக்தி சிவன் விளையாட்டால் உண்டான ஜீவர்கள், விஞ்ஞானகலகர், சகலர், பிரயலாகலர் என்னும் மூவகையினர் என்பதும் அவருள் மதிக்கத்தக்கவர் யாவர் என்பதும் விளக்கப்பட்டுள்ளன. கோவில்களை அழிப்பது, தீது சிவநிந்தை தீது, அடியார் நிந்தை தீது, பொறாமையுடைமை, பெரியாரை துணை கோடால் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன. மூன்றாம் தந்திரம் இப்பகுதி முழுவதும் யோகத்தை பற்றியது. ஆனால் பதஞ்சலி கூறும் யோக முறை அன்று. இமயம் முதலிய வகை யோக முறைகளும் அவற்றால் அடையும் பயன்களும் பிறவும் கூறப்பட்டுள்ளன. நான்காம் தந்திரம் மந்திர சாஸ்திரம் அல்லது உபாசனா மார்க்கத்தை பற்றியது. அஜபா மந்திரம், சவாலி மந்திரம் கூறப்பட்டுள்ளன. திரு அம்பல சக்கரம், திரிபுர சக்கரம், ஏரௌளி சக்கரம், பைரவ சக்கரம், சாம்பவி மண்டல சக்கரம், புவனாபதி சக்கரம், நாவாஷர் சக்கரம் என்பவை பற்றிய விவரங்கள் தரப்பட்டுள்ளன. ஐந்தாம் தந்திரம் சைவத்துன் வகைகளுள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவைகளும் கூறப்பட்டுள்ளன. புற சமயங்கள் கண்டிக்கப்படுகின்றன, உட்சமயங்கள் ஏற்கப்படுகின்றன. ஆறாம் தந்திரம் உயிர் நாடியாக உள்ளவை சிவகுரு தரிசனம், அவனது திருவடி பேறு, ஞானத்தில் பொருள் தெரிபவன், தெரியப்பட்ட பொருள், துறவு, தவம், அருளில் இருந்து தோன்றும் ஞானம், தக்கவர் இலக்கணம், தகாதவர் இலக்கணம், திருநீற்றில் பெருமை என்பவையாகும். ஏழாம் தந்திரம் 6 ஆதாரங்கள், 6 லிங்கங்கள், சமய சிறப்பு போதனை, ஐம்புலங்களை அடக்கும் முறை, குருவின் வருணனை, கூடா ஒழுக்கம் முதலியன பேசப்பட்டுள்ளன. எட்டாம் தந்திரம் சித்தாந்தத்தின் விளக்கம், காரிய காரண உபாதைகள், புறம் கூறாமை, சிவ நிந்தை ஒழிப்பு, உண்மை பேசல், ஆசையை ஒழித்தல் முதலியவை கூறப்பட்டுள்ளன. ஒன்பதாம் தந்திரம் குரு, குரு மடம், குரு தரிசனம், வைணவ சமாதி, ஸ்தூல, சூக்கம, ஆதிசூக்கம பஞ்சாட்சரங்கள் பேசப்பட்டுள்ளன. இறைவனது நடன வகைகள் முதலியனவும், ஞான மலர்தல், ஞானத்தின் சிறப்பும் கூறப்பட்டுள்ளன. 10ஆம் திருமுறையில்தான் திருமுலரால் பாடப்பட்ட 3047 பாடல்களும் அதன் தெளிவுரையும் விளக்கப்பட்டுள்ளன. இது நமக்கு கிடைத்த புத்தகத்தில் படித்தது, நண்பர்களுக்காக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் திருமுறையில் முதலாவது பாடலே விநாயகரை பற்றியது. 5 கரத்தினை, யானை முகத்தினை, இந்தியின் இளம்பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகத்தினை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதுதான் முதல் பாட்டு. கிடைக்கும் பொழுது, நேரம் கிடைக்கும் பொழுது நல்ல புத்தகங்களை வாங்கி அதை படித்து அதன் மூலம் ஞானத்தை வளர்த்து கொண்டால் முக்தி நிச்சயம் என்பதுதான் கலியுகத்தில் நாம் தெரிந்து கொண்ட உண்மை. காணொலியை முழுவதுமாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அடுத்த பதிவில் 3வது ஒரு சித்தரை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.